போதை கலாச்சாரம்ன்றது ஊறி கிடக்கு. அது எப்படி தடுக்கணும்? அதுக்கான வித்தியாசமான நடைமுறைகள் எதுவும் வந்துட்டு கவர்மெண்ட் அரசுக்கு இல்லனாக்கா, எந்த விதமான இதுவும் இம்ப்ரூவ்மென்ட்டும் நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா ஊறி போயிருக்க கலாச்சாரம். அதுக்கு என்ன நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல வந்துட்டு படிக்கிற பசங்கள குடிக்காத பண்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கும்போது, பசங்க குடிக்கிற பசங்களுக்கு அ வாய்ப்பு இல்லன்றது முதல்ல தடுங்க. முதல்ல +2 குரூப்லேருந்து ஆரம்பிங்க. +2ல வந்துட்டு ஆரம்பிச்சு, இந்த மாரி குடிக்கிற பசங்களுக்கு அதாவது ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் இருக்கிற பசங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடையாது. அடுத்தது காலேஜ். அடுத்தது வந்துட்டு இது மருத்துவம், முக்கியமா மருத்துவம். அ இது அ மருத்துவ படிப்புகளுக்கு எல்லா படிப்புகளும் ஒட்டுமொத்த படிப்புகளிலும் நீங்க இந்த +2லேருந்து கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது ஆல்கஹால் கன்சியூம் பண்ற பசங்களுக்கு வந்துட்டு அட்மிஷன்ஸ் கிடையாதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு கொண்டு வாங்க. அது ஒரு முன்னெடுப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகளுக்கு வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதானே பிளாட்ஃபார்மு. அடுத்து வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகள்ல ஒரு கம்பெனியும் அதாவது இட் இஸ் இம்மெட்டீரியல். கவர்மெண்ட்டா, பிரைவேட்டான்றதில்ல. வேலை வாய்ப்புகளுக்கு எடுக்கிற அந்த இவங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு ஆல்கஹால் பழக்கம் இருந்தா எடுக்க மாட்டோன்ற ஒரு கண்டிஷன போடுங்க. நம்பர் 2 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது. முக்கியமா எப்படின்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை, நீதித்துறை, அமலாக்கத்துறை இந்த மாரி வந்துட்டு அரசு அதிகாரிகள், ஒட்டுமொத்த அதிகாரிகள் வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு வேலை இல்லன்றத எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொண்டு வாங்க. இல்ல வந்துட்டு இனிமே அட்மிஷன்ஸ் ப ப பண்றவங்களுக்கு வந்துட்டு ஆல்கஹால் பழக்கம் இருந்ததுனாக்கா, இது ம வேலை வாய்ப்பு கிடையாதுன்றது கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது எப்படின்னாக்கா, அரசியல்வாதிகளுக்கு மெயினா முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி அரசியல்வாதிகள் ஒரு கேண்டிடேட் கவுன்சிலருக்கோ, இதுக்கோ எந்த ஒரு பதவிக்கு நிக்கிற கேண்டிடேட் வந்து குடி அ குடிப்பழக்கம் இருந்தாக்கா, அவருக்கு வந்துட்டு இது அந்த சீட்டே கிடையாதுன்ற மாரி கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா குறையுது. இத விட்டுட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க அவங்க கிட்ட இருந்து குடிக்க வேணாம். நீங்க என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்கனாலும், நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொம்பு எடுத்தா தான் அடங்குவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்த பண்ணா இந்த பாதிப்பு வரும்னு நெனச்சா மட்டும் தான் மக்கள் மனசு மாறும். அதுவரைக்கும் அதனால வந்துட்டு அந்த மாற்றத்த நீங்க கொண்டு வாங்க. அந்த மாற்றத்த கொண்டு வந்தா தான் அ இது சாதிக்க முடியுன்றத நான் இன்னைக்கு திட்டவட்டமா சொல்றேன். இத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ். பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே தலை நிமிர்ன்றத கேட்டுட்டு என்னோட உரைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.